வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேர் வந்து அவங்களோட கேஎஸ்பியோட இமெயில் ஐடி வந்து மறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக அது வந்து ரிகவரி எப்படி பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விடயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் பிபிஓவில் 2 பிபிஓ நம்பர் இருக்குது. நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஜீவன் பிரமான் மூலிமா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எந்த பிபிஓ நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். யாரெல்லாம் கேஎஸ்பியில் வந்து அவங்களோட குழந்தைங்களோட சிஏபியில் வந்து கிளைம் பண்ண போகிறீங்களோ உங்களோட இமெயில் ஐடி வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், அதை எப்படி நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாக்கணும். அதே போல் ஃபேமிலி பென்ஷனரும் சரி பென்ஷனரும் சரி யாரெல்லாம் ஸ்பார்ஸுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு எல்லாருக்குமே 2 பிபிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பிபிஓ நம்பர் போட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், இல்லை எங்கேயாவது நீங்கள் வந்து பிபிஓ நம்பர் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிபிஓ நம்பர் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் கேஎஸ்பியோட லாகின் பண்ணுறீங்க, உங்களோட குழந்தைங்களோட சிஏ பில் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க, இல்லை மேரேஜ் கிராண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான மெயின் ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா உங்களோட யூசர் ஐடி தான். ஏன்னா யூசர் ஐடி வந்து இங்கே மெயில் ஐடியாக இருக்கிறதுனால மொபைல் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை வேறு என்ன ரீசன்னால உங்களோட பழைய மெயில் ஐடி வந்து மறந்துட்டீங்க, இல்லை நீங்கள் எப்போ கேஎஸ்பியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டைமில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் ஐடியாக வந்து இருக்கும். அந்த இமெயில் ஐடி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஜில்லா சைனிக் மூலயமா தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இமெயில் ஐடி வந்து மறந்துட்டீங்களோ இல்லை உங்களோட இமெயில் ஐடி வந்து ரிகவரி ஆக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜில்லா சைனிக் மூலிமா தான் போயிட்டு அது வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம் அப்படின்ற சொல்லிட்டு அதை வாங்கிக்கலாம். அப்படி அந்த மெயில் ஐடி உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி மூலிமா தான் உங்களுக்கு அது ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ப்ராசஸ் பண்ணுறது இருந்தாலுமே உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் ஐடியாகவும் இருக்குது. இமெயில் ஐடி தான் உங்களோட ஃபார்கட் பாஸ்வேர்டுக்கான அந்த லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி மூலிமா தான் உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆச்சுனாலும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து வரும். ஸோ அதனால் இங்கே யாரெல்லாம் கேஎஸ்பியில் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க இல்லை கிளைம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வந்து எந்த இமெயில் ஐடி கேஎஸ்பியில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ரிகவரி வந்து லிங்க் பண்ணி வைங்க, இல்லை இன்னொரு டிவைஸில் வந்து அதை லாகின் பண்ண வைங்க. ஸோ ஒரு டிவைஸ் போனாலும் இன்னொரு டிவைஸ்லேருந்து அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த இமெயில் ஐடி வந்து இருக்கோ அந்த இமெயில் ஐடி வந்து பத்திரமா பார்த்துங்க. இமெயில் ஐடி கேஎஸ்பிக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களோட ஸ்பார்ஸுக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட லாகின் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அதே போல் பென்ஷனுக்கான மெசேஜ் வந்து இமெயிலையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரே மெயில் ஐடியை நீங்கள் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அந்த பதிவு பண்ண இமெயில் ஐடியை பத்திரமா நீங்கள் வந்து எங்கேயாவது எழுதி வைங்க. ஸோ எழுதி வச்சு அது வந்து அப்படி எழுதி வைக்கல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் லிங்க்அப் பண்ணி அது ரிகவரி பண்ணுறதுக்காக மறந்து போச்சு அப்படின்னாலும் அது வந்து ரிகவரி பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கான வழிமுறை என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இமெயில் ஐடி மறந்து போச்சோ நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா போயிட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வந்து மாற்றுங்க. அப்படி இல்லைனாக்கா என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து ரிகவரி பண்ணுங்கள். ஸோ இது ஒரே வழி தான் இருக்குது நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வந்து ரிகவரி பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் வந்து 2 பிபிஓ நம்பர் இருக்குது ஸ்பார்ஸ் பிபிஓவில். ஸோ அதில் எந்த பிபிஓ நம்பர் வந்து நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து பிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு வெறும் பிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 12 இலக்க நம்பர் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபிபிஓ ஒன்று இருக்கும். இந்த இபிபிஓ நம்பர் வந்து யாருக்கு இஷ்யூ ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க
அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இபிபிஓ நம்பர் இருக்கும். யாரெல்லாம் டைரெக்டாக ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் டைரெக்டாக உங்களோட பென்ஷனு ஸ்பார்ஸ்லேருந்தே வந்து கிரெடிட் ஆச்சு, முதல் மாதம் பென்ஷனு முதல் பிபிஓவே உங்களுக்கு ஸ்பார்ஸ்லேருந்தா கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரே பிபிஓ நம்பர் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 2 பிபிஓ நம்பர் இருக்கும். ஸோ 2 பிபிஓ நம்பர் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்பார்ஸ்லேருந்து ஒரு பிபிஓ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது 12 இலக்கமாக இருக்கும். அந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பார்ஸில் லாகின் யூசர் ஐடியா வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பிபிஓ நம்பர் தான் நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மென்ஷன் பண்ணாலுமே கடைசியில் உங்களுக்கு இபிபிஎஃப் வந்து காட்டும். அப்படி இருந்தாலுமே உங்களோட இதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் எங்கே உங்களோட பிபிஓ நம்பர் அப்படின்ற இடத்த வந்து நீங்கள் வந்து நிறைக்கணும். இல்லை பிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அங்கெல்லாம் பிபிஓ நம்பர் கொடுக்கணும் அப்படின்றாக்கா நீங்கள் ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் தான் கொடுக்கணும். இபிபிஓ நம்பர் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அப்டேட் ஆகிக்கிறது உங்களுக்கு ஸ்பார்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு பிபிஓ கொடுத்துருக்காங்க. அந்த பிபிஓ படி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும். அந்த பிபிஓ நம்பர் தான் உங்களுக்கு இனிமேல்கள் வந்து பயன்பாட்டிலையும் இருக்கும். ஸோ அதனால் 2 பிபிஓ நம்பர் இருந்தாலுமே நீங்கள் ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்மளோட சேனலில் மாதத்துக்கு ஒரு முறை வந்து லைவ் போடுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இல்லை ஒரு லைவ் வந்து பத்தாது, 2 லைவ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ லைவ் மூலிமா நீங்கள் என்ன வந்து இந்த மாதிரி சந்தேகம் கேட்குறீங்களோ ஸோ அந்த டைம்லேயே அது வந்து அதுக்கான ரிப்ளை வந்து லைவ்லேயே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து மாதத்துக்கு எத்தனை லைவ் வேணும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதே போல் நம்ம லைவ் போடும்போது நிறைய பேர் வந்து வரதில்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் லைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பேர் இல்லை 50 பேர் வரதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் லைவ் போடும்போது அதிகப்படியாக வந்து பாருங்கள். உங்களோட சந்தேகம் என்ன இருக்கோ அது வந்து கேளுங்க. எனக்கு என்ன தெரியுமோ நான் இது வரைக்கும் ஆஸ் ஏ பென்ஷனராக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைவ்லேயே வந்து சொல்லிவிடுவேன். அப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு வந்து பதில் தெரியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து வீடியோ மூலியமாகவோ இல்லை அந்த லைவோட கமெண்ட் செக்ஷன்லேயோ ரிப்ளை வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.